நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. தசமி திதியில் போய் பிறந்தவர்கள் இளைய சகோதர ஸ்தானாதிபதியிடமும் சூரியனிடமும் மிக கவனமாக இருக்கணும். தகப்பன் வழி குலத்தொழிலை தயவு செய்து செய்யாதீர்கள். இளைய சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய உறவுகளில் அதிகமாக தலையிட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் தலையில் சமையை தூக்கி வச்சுருவாங்க. அதனால் கவனம். அப்போ தசமி திதியில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மிக மிக கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக பாதிப்பு தன்மைகளை உருவாக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதுக்கடுத்து ஏகாதேசி திதியில் போய் பிறந்தவர்கள் பெற்ற பிள்ளையிடமும் தனக்கு குருவாக இருக்கின்றவரிடமும் கவனமாக இருக்கணும். வியாழக்கிழமை கவனமாக இருக்கணும். கோவிலுக்கு போய் பிராமணால்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் சாபத்தையோ அதனால் ஒரு பிரச்சனைகளோ சந்திச்சிடாதீங்க. இந்த ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள் குரு என்று சொல்லக்கூடிய பிராமணனுக்கு மஞ்சள் வஸ்திரம் தானம் பண்ணுங்க. தோஷங்கள் கண்டிப்பாக குறையும். ஏகாதசி திதி என்று வரும்போது குருதான் பிரச்சனைக்குரியவர். ஒரே ஒரு கிரகம்தான். அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கிறதோ உங்கள் ஜாதகத்தில் அது வாட்டி வதைக்கும். அதில் கவனமாக இருக்கும். அதுக்கடுத்து துவாதசி திதியில் போய் பிறந்தார் தொழிலிலும் கணவனிடமும் மனைவியாக இருந்தால் கணவனிடமும் கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மிக மிக கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக சுக்கிரனும் சனியும் உங்களுக்கு பாதகத்தன்மையை தருவார்கள். சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கிறதோ அதில் பாதகம் இருக்கும். சனி எந்த இடத்துல இருக்கோ அது பாதகம் இருக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா துவாதசி திதியில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்லலாம்னா சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகம், ஏன்னா அது வாழ்க்கை துணையாக வரும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இது தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறான்னா அதனிடம் எவ்வளவு தூரத்திற்கு நம்ம என்ன சொல்கிறான்னா கவனமாக டீல் பண்ண நல்லாயிருக்கும். சூரியன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்ம ஓரத்தில் இருக்க போகிறாரு. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறான்னா அவர் போயிடுவார். அப்போ காலம் பூராவும் பிரச்சனைக்குரியது என்று சொல்லக்கூடிய துவாதசியில் சுக்கிரன் சனியும் தான். அப்போ தொழில் விஷயத்திலும் கவனமாக இருக்கும். அப்போ சுக்கிரனிடமும் கவனமாக இருக்கும். அதுக்கடுத்து திரையோதசி திதியில் போய் பிறந்தவர்கள் கணவனிடம் கவனமாக இருக்கணும். சூரியனிடம் கவனமாக இருக்கணும். சூரியன் என்று சொல்லக்கூடிய பூர்வீகம், தகப்பன், குழந்தை எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். இப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை என்ன சொல்லலாம்னா பாதிப்புத்தன்மை இல்லாமல் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கடுத்து சதுர்த்தசி திதியில் போய் பிறந்தால் 4 கட்டம் பாதிப்பு அப்படிங்க. அப்போ குருவும் புதனும் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வாத்தியார். நீங்கள் பெத்த பிள்ளை, நீங்கள் படித்த கல்வி என்ன சொல்ல சமயத்தில் உங்களுக்கு உதவியாகாது. அதே சமயத்தில் புதன் என்று சொல்லக்கூடிய மாமன் உறவிடம் மிக மிக கவனமாக இருக்கணும். இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மை. பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி பெறுங்கள்.